வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தவா வெஜிடபிள்ஸ் கபாப். கபாப்ன்றது ஒரு நியூட்ரிஷனான ஃபுட், எண்ணெய் அதிகமாக இல்லாதது. அது எப்படி பண்ண போகிறோம்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: zucchini 250 கிராம், மஷ்ரூம் 250 கிராம், வெங்காயம் 100 கிராம், கேப்சிகம் 240 கிராம், சின்ன கத்திரிக்காய் 240 கிராம், காலிஃப்ளவர் 240 கிராம், ஐஸ்பர்க் லெட்யூஸ் 100 கிராம், சோயா சாஸ் தேவைக்கேற்ப, வெள்ளை மிளகுத்தூள் தேவைக்கேற்ப, எண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. கபாப்னும் போது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தந்தூர் அடுப்பில் தான் செய்வாங்க, தந்தூரில் தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது தவறு. கபாபில் பார்த்தீங்கன்னா அது தந்தூர் கபாப். தந்தூரில் பண்ணுறது தந்தூர் கபாப். இது தவா கபாப். தவான்றது உங்களுக்கு வீட்டில் நீங்கள் தோசைக்கல் இருக்குல்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் திக் பேன் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தவாவில் என்னென்ன மாதிரி செய்கிறீங்களோ அது மாதிரி தான் தவா கபாப்னு பேர். இதில் ஏன் இன்றைக்கி வெஜிடேரியன் பார்ப்போம் அப்படின்னா, இந்த சிக்கன் மட்டன் அது கூட செய்யலாம். வெஜிடேரியன்றது நிறைய விஷயங்கள் கலந்துருக்கும். இப்போ சிக்கன் கபாப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வெறும் அதில் சிக்கன் தான் உங்களுக்கு மெயினாக தெரியும். வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு zucchini இருக்குது. zucchini ரொம்ப இட்டாலியன், இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸில். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய், இதெல்லாம் கலந்துருக்கனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல தவா கொஞ்சம் சூடான பிறகு அதில் எண்ணெய் தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பொடியாக நறுக்குன வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பூண்டு சேர்க்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர், வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் தரும். வெறும் பூண்டு உங்களுக்கு இந்த மாதிரி தவாவில் வதக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் அந்த டிஷ்ஷில் கடைசி வரைக்கும் இருக்கும். வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன வெஜிடபிள்ஸு, இந்த தவா வெஜிடபிளில் பார்த்திங்கன்னா இது பாயில் பண்ணக்கூடாது. முன்னாடியே மற்ற விஷயங்களில் மற்ற டிஷ் பண்ணும்போது நீங்கள் பாயில் பண்ணி வைக்கலாம். இதில் பச்சையாக தான் இருக்கணும் உங்களுக்கு. இதில் எல்லா விதமான வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வெஜிடேரியன் பிரியர்களுக்கு இது ஒரு நல்ல விருந்தாக இருக்கும். இது கூட வெஜிடபிள் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இதில் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆனியன் சேர்க்கலாம், பெரிய ஆனியன். அதுக்கப்புறமேட்டு ஒரு தக்காளியை இதே மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி அதில் சேர்க்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் விருப்பமாக உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீஸ் சேர்க்கலாம். இதில் பன்னீர் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீர் இல்லைன்னா சீஸ், நீங்கள் வேறு ஏதாவது சீஸ் மேலே இதில் ரொம்ப சீஸ் பிரியர்கள் சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கபாபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வெறும் இதில் மசாலாவோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதனால் இது பியூர் ஹெல்த் ஃபுட்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் கொஞ்சோண்டு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அந்த சோயா சாஸ் ஏன் சேர்க்குறீங்கன்னா, இப்போ வெறும் உங்களுக்கு கபாபில் வேறு எதுவுமே இல்லைன்னும் போது உங்களுக்கு அந்த சுவை வரணும். அதனால் கொஞ்சமாக சோயா சாஸ். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சால்ட் தேவையான அளவுக்கு, ஒயிட் பெப்பர் தேவையான அளவுக்கு. இது ட்ரையாகவே குக் ஆகணும் உங்களுக்கு. ட்ரையாகவே குக் ஆகும்போது இதில் இருக்கிற எல்லா வெஜிடபிளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்காது. மஷ்ரூம்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸில் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு மஷ்ரூம்லாம் குக் ஆகிடும். பொதுவாக வெஜிடேரியன் டிஷ்ஷில் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்ணும், வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த தவா கபாப், வெஜிடபிள் தவா கபாப் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கபாப்பில் இதே மாதிரி ரெசிப்பியில் நீங்கள் சிக்கன் செய்யலாம். சிக்கனை போன்லெஸ் சிக்கன் அதை எடுத்துகிட்டு க்யூபாக வெட்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். லேம்ப் கபாப், லேம்ப் பண்ணலாம்.
லேம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆட்டுக்கறியாக இருக்கணும். ஏன்னா இது வந்து இதுலேயே தான் குக் ஆகுறது. இதில் வந்து தண்ணி சேர்க்கறது கிடையாது. இது வந்து வேறு எந்த வித குக்கிங் கிடையாது. அதனால் லேம்ப் வந்து நல்ல இள ஆட்டுக்கறியாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் சட்னி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சாதத்துக்கூடயே நீங்கள் வந்து ஒரு ட்ரை அக்கம்பனிமெண்ட்டாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். கபாப் ரெடி ஆகிட்டு இது எப்படி நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். எந்தவித ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு முடித்த பிறகு அதை எப்படி நீங்கள் வந்து பிளேட்டிங் பண்ணி கொடுக்குறீங்கன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ இதில் வந்து நான் சிக்கன் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு சிக்கன் மாதிரியே வந்து சிக்கன் லிவர் வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க வீட்லேயே. ஆனால் சிக்கன் லிவர் வந்து நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது இந்த தவா வெஜிடபிள் கூட வந்து நீங்கள் மின்ட் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இப்போ தவா வெஜிடபிள் ரெடி.